கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆபிராம் போன்ற நல்ல மனுஷனுக்குள்ள, அதுவும் தேவனை விசுவாசிக்கிறவனுக்குள்ள பலவீனங்கள் தலை தூக்குறது சாத்தியமானா ஆம்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆபிராம் கிட்ட இருந்தது உண்மையான விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தினால தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அந்த விசுவாசத்தினால தான் அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு வெகு தொலைவு பிரயாணப்பட்டு கானானுக்கு வந்தான். தேவனை நேசித்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை தொழுது கொண்டான். இப்படியாப்பட்ட ஒருவரிடத்துல மிக மோசமான பலவீனங்கள் இருக்க முடியாதுன்ற தீர்மானத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. விசுவாசத்தில் வளர்ந்து வந்த அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாத பலவீனம் இருந்ததை நமக்கு தெளிவாக உணர்த்துது. இதை ஆதியாகமம் 12:11-13 அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான்னு நம்ம வாசிக்கிறோம். இதை இன்னும் ஆழமாக இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திக்கலாம். கானானில் ஏற்பட்ட பஞ்சத்தில் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ளவே அவன் எகிப்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த பிரச்சனையை சமாளிக்க தேவனை தேட மறந்ததை நாம் கவனிக்கிறோம். எகிப்துக்கு போகிறது அவனுடைய சொந்த முடிவாக இருந்துச்சு. ஒரு பிரச்சனையை சரி செய்ய இன்னொரு பிரச்சனையை நாடி போகிறத அறியாமல் ஆபிராம் எகிப்தில் தஞ்சமடைஞ்சான். ஆனால் முந்தைய பிரச்சனையை விட வலிமையான ஒரு பிரச்சனையை இப்போ அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. எகிப்தை நெருங்கும் பொழுதே அந்த ஆபத்தை அவன் உணர்றான். அங்கே நிலவிய சூழ்நிலை ஆபிராமுடைய இருதயத்தின் ஆழத்தை மரண பயத்தை கொண்டு வந்துச்சு. அழகுள்ள தன்னுடைய மனைவி நிமித்தம் எகிப்தியர்களால் தான் மரணிக்க நேரிடும்னு நினச்சான். தன்னுடைய ஜீவனை குறித்து அவனுக்கு வந்த பயத்தினால தனக்காக சாராலையும் பொய் சொல்ல நிர்பந்திச்சான். அவ சொல்கிற பொய்னால் மட்டுமே தன்னுடைய ஜீவன் தப்புன்னு தப்பு கணக்கு போட்டான். தன்னையும் தனக்கு பின்வரக்கூடிய சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனை தேட மறந்தான். தன்னை தவறான வழியில், அதுவும் சுயநலமான வழியில் காத்துக்கொள்ள தீர்மானித்த ஆபிராமனுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவன் இன்னும் சர்வ வல்ல தேவனை சார்ந்து கொள்றதுல பலவீனமாக இருக்கிறத பார்க்குறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள்னு எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் எபிரேயர் 2:15 சரியாகவே எழுதியிருக்கிறாரு. ஒருவருக்கு வரக்கூடிய மரண பயம் அவங்கள ரொம்ப மோசமான முடிவுகளை எடுக்க வச்சிடுது. மரண பயத்தின் விளைவா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்ச ஆபிராம் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள எதையும் செய்யக்கூடிய முடிவுக்கு வந்துட்டான். தான் வாழ்கிறதுக்காக தன்னுடைய மனைவிக்கு எந்த நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சான். இது எவ்வளவு மோசமான சுயநலம் பாருங்க. கடினமான சூழ்நிலையில் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி தேவன் மீது முழுமையாக வைக்கணும்னு இன்னும் ஆபிராம் கற்றுக்கொள்ளலன்றது தெளிவாக தெரியுது. பயத்தினுடைய விளைவு தவறுக்கு மேலே தவறு செய்பவனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாப்பட்ட முட்டாள்தனமான செயல்களால் ஆபிராம் தேவனை வருத்தப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவன் ஆபிராமை கைவிடலை. அவன் இன்னும் விசுவாசத்தில் வளரலன்றதை தேவன் நல்லா அறிஞ்சதுனால அவனுடைய பலவீனத்தில் அவனுக்காக பரிந்து நிற்கிறாரு. இப்படி நடந்தும் அவனை தன்னுடைய தாசன்னு சொல்கிறாரு. அவனுக்காக பார்வோன் குடும்பத்தை வாதிச்சு அவன்கிட்ட இருந்து சாரால மீட்டு கொண்டு வர்றாரு. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்றதை மற்றவர் காணும்படி செஞ்சார். பிரியமானவர்களே, நாமளும் கூட விசுவாசத்தில் வளரும் பொழுது இப்படி அநேக சோதனைகளை சந்திக்க வேண்டி இருக்குது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய விசுவாசம் பெருகி நிற்குதா, இல்லை பலவீனம் நம்மளை மேற்கொண்டு நம்மளுடைய விசுவாசத்தை அழிச்சிடுதா? ஆராய்ஞ்சு பார்ப்போம். எந்த பிரச்சனையும் தீர்க்க நாமளா தவறான வழியை நாடுறதை விட தேவனே அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தீர்க்கும்படி அவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளலாம். பொய் சொல்லி வாழ்கிறத விட உண்மையாக இருந்து மறிக்கிறதுக்கு நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். நம்மளுடைய ஜீவனுக்காக யார் எப்படி போனால் என்ன அப்படின்ற சுயநல எண்ணம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்றதை உறுதியாக தீர்மானிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.